ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூ கட்டுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் பூ கட்டுறது நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஆனால் வந்து பூத்த பூ கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மொட்டு பூனா கொஞ்சம் ஈஸியாக கட்டலாம். பூத்த பூனா கொஞ்சம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இப்படி வச்சு கட்டி பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஒரு ஒரு சுற்று சுற்றுங்க. ஃபஸ்ட்டு மட்டும் 2 சுற்று கூட சுற்றிக்கோங்க. அப்போ தான் அது ஈஸியாக நிற்கும். பார்த்தீங்களா? அது லாக் ஆயிரும். அவ்வளோதான். இந்த பூ இப்படி வைக்கிறோம். இப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சோம்னா இப்படி வச்சோம்னா ரெடி லாக் ஆயிரும். இப்படியே கட்டிக்கிட்டே போக வேண்டியதுதான். பார்த்தீங்களா? அப்படி வச்சுருங்க. கொஞ்ச நாள் கட்டிக்கிட்டே இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். இந்த கடையில் போய் கட்டை பூ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேட் சொல்லுவாங்க. உதிரி பூ வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை வாங்கி கட்டிக்கலாம். இது வந்து மாடியில் நம்ம தோட்டத்தில் பறித்த பூ. இது இப்போ பூ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. திருப்பியும் உரம் போட்டிருக்கேன். திருப்பியும் புதுசாக தளிர் வந்துட்டுருக்கு. திருப்பியும் பூக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ கலருக்காக ஒரு லேயர் ஒரு கனகாமரம் கொடுத்துக்கலாம். இந்த மல்லி கொஞ்சம் வச்சாலும் செம்ம வாசனை அடிக்கும். பாருங்கள். முதல்ல ஒரு குச்சிங்களை கட் பண்ணி போட்டு சின்ன சின்ன தென்னங்குச்சியை போட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் பூ நம்ம கட்டணும். இல்லைன்னா பூ வந்து கட்டாயிரும். தென்னங்குச்சியில் ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிக்கணும்.